வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. தினம் ஒரு கோயில் பிரசாதம் ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பதி மிளகோரை. திருப்பதியில் மிளகோரைன்னு சொல்லலாம், மிளகு சாதம்னு சொல்லலாம். அது பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிளகோரை செய்கிறதுக்கு இப்போ சில சாமான்களை ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க. அதை பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது கொஞ்சம் செவக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூடவே 3 வரமிளகாய். நம்ம மிளகு போடுறதுனால காரம் கொஞ்சம் இருக்கும், அதனால் நான் வரமிளகாய் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் இல்லை இன்னும் கம்மி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. நல்லா செவந்துருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு கொஞ்சம் போல் பொரியட்டும். இதோட வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த பிளேட்டில் போட்டுட்டு ஆறின உடனே தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாகவும் வேணாம், ரொம்ப குறகுறப்பாகவும் வேணாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம மிளகோரையை தாளிச்சிடலாம். இப்போ மிளகோரை தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு நெய் சேர்த்துக்கலாங்க. இது வந்து திருப்பதி பிரசாதங்கிறதுனால நான் நெய்யில் தான் செய்ய போகிறேன். ஆர்டினரியாக நம்ம சாப்பிட்றதுக்கு செய்யணுன்னா நல்ல நெய்யில் கூட செஞ்சுக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ செவந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியுது. இதுக்கு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். இதில் நம்ம வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பொடி பண்ணுறதுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ ஆல்ரெடி நான் சாதம் வடித்து வச்சுருந்தேன், அந்த சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சரிசி தான். பிரசாதம்னாலே பச்சரிசி தான் சேர்க்கணும், புழுங்கரிசி சேர்க்கக்கூடாது. அதனால் நான் பச்சரிசியை வடித்து வச்சுருந்தேன். அதில் இதுக்கு தேவையான உப்பு, நல்லா கலரிடலாம். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா கலந்தாச்சு பொடியை போட்டு. இது கூட முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா கலரிடலாம். ரொம்ப சாதம் உடையாமல் லைட்டாக திருப்பி கொடுத்தாலே போதும், கலந்துக்கும். இவ்வளோதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான திருப்பதி மிளகோரை ரெடி. திருப்பதி மிளகோரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.